ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? பலாமூஸ் வறுவல். பலாமூஸ் வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். சுட சுட சாதம், நல்லெண்ணெய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன். எப்படி எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. வீட்டில் உர ஊற்றின தயிர், வத்தல் வச்சுருக்கேன். இவ்வளவு தாங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நாட்டு பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கி காம்புவை பாதியில் விட்டு கட் பண்ணி பின்பக்கமாக 4 ஸ்லைஸ் இல்லைனா 6 ஸ்லைஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு ஆயில் விட்டு கீரல் போட்ட கத்திரிக்காய்களை வதக்கி எடுங்க. நான் மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு கத்திரிக்காயை எடுத்து தனியாக வச்சுருங்க. மிச்சம் ஆயில் அதில் இருக்கும். அதே ஆயிலில் வெந்தயம் போடுறேன். வெந்தயமோ கடுகோ சீரகமோ போட்டு தாளிக்கும் போது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நல்லா வெடிக்கணும். வெடித்த பிறகு வெங்காயத்தை போட்டிங்கன்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெடிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் போட்டுடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நல்லா வெடித்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வதக்குங்க. ஒரு பழுத்த தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. வதங்கணுங்கிறதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு வதக்கி வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்து வதக்கி வைங்க. அது சிம்லையே அடுப்பை வைங்க. அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் புளிக்கரைசலில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு தக்காளி பழம், அம்மியில் அரைச்ச தேங்காய், சோம்பு, வெங்காயம், சாந்து கலந்து அதில் தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளவுதான். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மண் சட்டியில் வைக்கிறதுனால இந்த குழம்பை இறக்கி வச்சும் கூட பாருங்களேன், கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.